தம்பி பார்த்தீங்களா, காலையில் ஏந்திச்சோன்னே நல்லா காஃபி குடிச்சிட்டு புளியோட சேர்ந்து விளையாண்டுட்டுருக்கான். எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா நிறையா வேலை கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து எங்கள் அம்மாட்ட பைசா வாங்கிக்கிட்டு வெளியில் போயிட்டு கொஞ்சம் நிறையா திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ், கிராசரிஸ் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நானும் ரஞ்சித்தும் தான் போனோம். வெட்டாதுபாளையத்தில் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே போய் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. போய் நின்று பார்த்தா 2 சைட்லேயும் 2 கடை இருக்குது. எந்த கடையில் வாங்குறதுன்னு ஒரே டவுட்டு. என்னோடய மொபைலில் ரீசார்ஜ் இல்லை. சரி ஓகே, ஏதாச்சும் ஒரு கடையில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் எந்த கடையில் கம்மியாக இருக்கோ அங்கே போய் வாங்குவோன்னு சொல்லிட்டு காய்கறி ஃபுல்லாக வாங்கி முடிச்சுட்டு ஃபோன் பண்ணாங்க எங்கள் அம்மா. உடனே தயிர் பாக்கெட் வந்துட்டு சொல்லி சரி ஓகேனா அதையும் பக்கத்தில் உள்ள கடையில் போய்ட்டு வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எப்போதும் ரெகுலராக வாங்குகிற மளிகை கடைக்கு போய்ட்டு அங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதையும் வாங்கிட்டு என் தம்பி சாக்லேட் கேட்டால் அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் விக்கி வந்து பப்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அதையுமே வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு என் தங்கச்சிக்கும் கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வந்தானா, அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஃபுல்லாக வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை தான் என்னை கிளப்பி விட சொல்லியிருந்தேன். அவளும் சூப்பராக எனக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விட்டுருந்தா. நானும் வந்து கிளம்பிட்டு வயலுக்கு தான் போயிருந்தோம். எங்கன்னா புதக்குடிக்கு வந்து போயிருந்தோம். அங்கே உள்ள வயலுக்கு தான் போயிருந்தோமா. நான், என் தம்பி ஹரி, என் தம்பி ரஞ்சித்து, அதுக்கப்புறம் விக்கி, நாங்கள் 4 பேரும் தான் போயிருந்தோம். ரொம்ப போர் அடிக்கும் தான் நினச்சி போனோம், ஏன்னா ஈவினிங் டைம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு லெவலுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மொபைலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி வெளியில் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. இந்த இடத்த பார்த்தீங்களா, இந்த இடம் எவ்வளோ இருட்டாக இருக்குது, ஆனால் ஃபோட்டோவில் செம்ம கிளியராக வெளிச்சமாக இருந்துச்சுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த கிளிக்குமே. நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போதே சதீஷனா வந்தே அவன் பப்பியை பார்த்தே தீர்வுன்னு விக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி அவங்களுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஐ வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா இடையில பாதியில் வந்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வாழைச்சேரி பாலத்திலே வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.